நடுநடுங்கும் பயமின்றி கடும் பணியில் மிகு வயதில் பெருமழையில் தாம் நின்று நடுநடுங்கும் பயமின்றி நாம் வாழ பாடுபடும் எல்லை காப்பாளருக்கு எல்லோரும் கடன்பட்டோம். எல்லை காப்பாளருக்கு எல்லோரும் கடன்பட்டோம். சொல்லாமல் போனாலும் நல்லா இருப்பார். பரபரப்பு இல்லாமல் பல பணிகள் செய்யும் நாம் பரபரப்பு எல்லையிலே என சொன்னால் பதைப்போம். எல்லையிலே காவலன் இருப்பதுதான் சாமியை எல்லையெல்லாம் சாமி. இதை என்ன சொல்லி பாடுவது? எப்போது எவ்வகையில் எவர் வந்து தாக்கிடணும் இப்போது முடியாது போயென்று சொல்லாமல் அப்போதைக்கு அப்போதே அவர் உயிரை மதியாது எப்போதும் காப்பவரை என் சொல்லி வாழ்த்துவது. காண்கிற நலமெல்லாம் கடினப்பட்டே உழைத்து நாம் படைத்ததை எனினும் நல்லபடி நாம் அவற்றை பேணுவதில் நமக்கு இருக்கும் பெரும்பாடு குறைவதெல்லாம் ராணுவத்தில் தாமதக்கும் தலைமக்கள் தயவாக. தாய் தந்தை மனை மக்கள் சுற்றமென துணியாமல் தாயாட்டு மக்களுக்காய் தம் உயிரை தாம் ஈயும் தன்மையவை தலைநாட்டி வழங்குவதை அல்லாமல் என் செய்து நாம் வைப்போம் நம் நன்றி கடமைகளை. உண்டுறங்கி நாம் வாழ உண்ணாமல் உறங்காமல் தொண்டாற்றும் புயலையும் தாயாரே பெற்றிருப்பாள். அத்தகைய தாய்மாரை அடிபணிந்து வணங்குதலே என்ற நலம் தாய்நாட்டை வணங்குதல் பின் எப்படியோ. பாருக்கே சிந்தூரம் பாரதமே எனும் போது பாருக்கே சிந்தூரம் பாரதமே எனும் போது பாரதங்கள் சிந்தூரம் தலையழித்த தயவின்மை நேரம்தான் கூடாது மறுபடியும் என எழுந்த நேரியரை வாழ்த்துகிறோம். நீர்நலமும் வாழியவே. வணக்கம்.